டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தாக்கலாகும் பட்ஜெட். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு கிடைக்கப் போகும் சிறப்பு அறிவிப்புகள் என்ன? மெட்ரோ 2, குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் உள்ளிட்டவற்றிற்கு நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. வரும் தேர்தலில் திராவிட மாடலுக்கும் பாசிசத்திற்கும் தான் போட்டி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். கடந்த 27ஆம் தேதி வரை 33 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருப்பதாக தகவல். ரீரிலீஸிலும் சக்கை போடு போட்ட படையப்பா படத்தின் 2வது பாகத்தை ரஜினி எழுதி முடித்திருப்பதாக மகள் சௌந்தர்யா தகவல். இனி விரிவான செய்திகள். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அவர் தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் இது. கடந்த 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக இன்று பங்குச் சந்தைகளும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ 2 திட்டத்திற்கு நிதி, சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ், கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிதி, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் விண்வெளி ஏவுதளத்திற்கு நிதி உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்றைய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தவேகாவுடன் காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் இறுதிப் பட்டியல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கின. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் சுமார் 98 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் வரும் 17ஆம் தேதி வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் பொறுப்பு என அவரது முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தால் தற்போது விஜய் கைதாகி இருப்பார் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் அவர் மீது முதலமைச்சர் கரிசனம் காட்டியிருக்கிறார் என்றும் பி.டி. செல்வகுமார் கூறியுள்ளார். திரைப்படத்தில் விஜய் பேசும் பஞ்ச் வசனங்கள் எல்லாம் அரசியலில் எடுபடாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் திறமையற்ற மற்றும் மோசமான ஊழல் ஆட்சியை திமுக நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் ஊழல் மற்றும் தமிழர் விரோத கலாச்சாரத்தால் மக்கள் சலிப்படைந்து விட்டதாக கூறியிருக்கிறார். அக்கட்சி இந்தியாவிற்கு எதிரான போக்கை கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வாக்குகளை பிரிப்பவராக விஜய் இருப்பார் என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதனால் என்டிஏ கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரத்தின்படி மாதந்தோறும் சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 1ஆம் தேதியான இன்று வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு சிலிண்டர் விலை 1899 ரூபாய் 50 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றம் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.